கியூட் பேபி அத்தியாயம் 17. நான் உங்கள் சுராமிகா. இரவெல்லாம் பிரியா காத்து கொண்டே இருக்கிறாள், தூங்காமல் இருந்திருக்கிறாள் என்று நினைத்து அடுத்த கணம் பதறி அடித்துக் கொண்டு அன்பு ஓடி போய் கதவை திறந்தான். அவன் காலடியில் வந்து விழுந்தாள். அவளுடைய மாறாப்பு அவிழ்ந்து கீழே விழுந்தது கூட தெரியாமல் அவன் காலடியில் விழுந்திருந்தவள் எழுந்து அவனை கையெடுத்து கும்பிட்டாள். இனிமேல் நீ என்ன சொல்றியோ அதையே நான் கேட்கிறேன். நான் வெளியே போக மாட்டேன். பிளீஸ் இனிமேல் கதவை பூட்டாதீங்க. எனக்கு பயமா இருக்கு. எனக்கு உங்க வாழ்க்கையை எடுத்துக்கணும்னு ஆசை இல்ல. நான் அப்படி நினைக்கல. என்னை மன்னிச்சிடுங்க. இனிமேல் கதவை பூட்டாதீங்க பிளீஸ். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று இழுத்து கொண்டே பேசினாள். வார்த்தைகள் தெரியவில்லை. தன் அழுகையின் சத்தம் மட்டுமே மேலோங்கி இருந்தது. பத்தாததுக்கு அவன் காலையும் இறுக்கமாக பிடித்து கொண்டாள். அன்பு தன் கால்களை இறுக்கமாக கட்டி அணைத்து அழுது கொண்டிருந்தவள் முன்னால் மண்டியிட்டு அமர்ந்தான். தன் கால்களை இறுக்கமாக பிடித்திருந்த அவள் கையை இழுத்து எடுத்து கொண்டு அவள் தோள்களை குலுக்கியபடியே, இப்ப எதுக்கு அழுது சீன் போடுற? உன்னுடைய சேலை அலங்கோலமா இருக்கு, எடுத்து சரியா போட்டுக்கோ முதல்ல என்றான். ஆனால் அவளுக்கோ அது எல்லாம் முறைக்கவே இல்லை. அவன் கண்களை மட்டுமே பார்த்து கைகூப்பி அழ ஆரம்பித்தாள். தலைவிரி கோலத்துடன் மாறாப்பு இல்லாமல் கண்கள் எல்லாம் சிவந்து போய் தன் முன்னால் கைகூப்பி நின்றவளை பார்த்து அவனுக்கு பரிதாபமாக இருந்தது. மனதிற்குள் அவனையே திட்டினான். என் வாழ்க்கைக்குள்ள நீ வந்து கெடுத்துருவேன்னு நான் நினைக்கல. நான் உன் வாழ்க்கைக்குள்ள வந்து உன்னோட வாழ்க்கையை நாசமாக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அது ஏண்டி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உன்னை பார்த்தா எனக்கு என்னமோ பண்ணுது. நீ அழும்போது எனக்கு உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுக்களும் துடிச்சிட்டு அழுகிற மாதிரி விஷயம் உனக்கு தெரியுமாடி? என் ஃப்ரெண்டு நம்பிக்கையா உன்னை என் கையில கொடுத்துருக்கான். அதே மாதிரி நான் திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏண்டி என்னை இப்படி கொடுமைப்படுத்துற என்று மனதிற்குள் அவளையும் திட்டினான், தன்னையும் திட்டினான். பிரியா கெஞ்சி கொண்டே இருந்தாள். அவள் கெஞ்சி கொண்டே இருப்பது அவனுக்கு பிடிக்கவில்லை. அவள் திமிராக பேசுவதுதான் அவனுக்கு பிடித்திருந்தது. அவள் கெஞ்சுவது அவனுக்கு சுத்தமாக பிடிக்காததால் அவள் கையை தட்டி தள்ளிவிட்டு அவளை அள்ளி அணைத்து அவள் முதுகை தடவி விட்டான். அவளோ அவன் தோளில் சாய்ந்து கொண்டு திரும்ப திரும்ப அழுதாள். சரி, அழாத. இனிமேல் நான் இந்த தப்ப செய்யவே மாட்டேன். எக்காரணத்தை கொண்டும் என்னோட பெட்ரூம் கதவு மூடவே மூடாது. நீ இனிமேல் ஹால்ல படுக்க வேண்டாம். உனக்கு எங்க தோணுதோ அங்க படு. உனக்கு இங்க எல்லாம் படுக்க வேண்டாம்னு தோணுச்சுன்னா என்னோட பெட்ரூம்ல என் கூட படுத்துக்கோ, போதுமா? நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீ அழாமல் இருந்தா எனக்கு அது போதும் என்றான். அவன் சொன்ன அடுத்த கணமே அவள் தன் கண்களை துடித்து கொண்டு சரி என்று சொல்லிவிட்டாள். அவனுக்கோ ஆச்சரியம். சரியா? என்ன சரி? எனக்கு புரியல பிரியா. இனிமேல் நான் எங்கேயும் படுக்க மாட்டேன். உன் பக்கத்திலேயே படுத்துக்கிறேன். மாமா வர்ற வரைக்கும் மட்டும்தான். இதனால உன்னோட வாழ்க்கைக்குள்ள நான் வருவேன்னு நினைக்கவே நினைக்காத. நான் வரவே மாட்டேன். நீ கவலைப்படாத. சும்மா உன் பக்கத்துல உன்னை தொடாம படுத்துக்குவேன். என்ன நம்பு என்று அவள் 1000 நம்பிக்கை சொன்னாள். கீழே கிடந்த முந்தானியை எடுத்து அவள் தோளில் போட்டுக்கொண்டு, சரி, இப்ப நீ படுத்து தூங்கு என்று சொன்னவன் அவளை தூக்கி தன் கட்டிலில் படுக்க வைத்தான். அவளோ அடுத்த நொடியே தூங்கி போனாள். அட பாவி, சும்மா ஒரு ஆறுதலுக்காக சொன்னேன். அது உனக்கு பொறுக்கல. அதுக்கு முன்னாடியே என்னோட கட்டில பங்கு போட்டுட்டியடி. உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருந்தேன். ஆனா நீ வீட்டுல சமைச்சு கொடுத்து என்னை வீட்டுக்கு அடிமையாக்கி வச்சிருக்க. இப்போ படுத்து தூங்குற. இப்ப நான் என்ன சாப்பிடுவது? நீ நினைக்கிற மாதிரி நான் தான் சமைக்கணும் போல என்று சலித்து கொண்டே சமையல் அறைக்குள் சென்றான். அவன் பாட்டிற்கு சமைத்து கொண்டே இருந்தவன் அவனுக்கு ஒரே ஆச்சரியம். இவளுக்காக நம்ம ஏன் இவ்வளவு தூரம் செய்யறோம்? தனக்காக கூட ஒரு நாள் சமைத்தது கிடையாது. ஆனால் அவளுக்காக சமைத்து கொண்டிருக்கிறோம் என்று அவனுக்கு ஒரு புறம் எரிச்சல் இருந்தாலும் ஏதோ மனம் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அவன் சந்தோஷத்தை கெடுக்கும் வகையில் ஒரு போன் வர அதை அட்டன் பண்ணினான். அன்பு, எங்க இருக்க என்று அந்த போனில் பெண் குரல் கேட்க அவன் அதிர்ந்து போய் போனை பார்த்தான். சுமிதா, அவனின் பழைய காதலி. அன்பு, உன்னைத்தான் கூப்பிட்டுட்டு இருக்கேன், காது கேட்குதா என்று போனில் எதிரொலியில் கேட்க அவன் முழித்து கொண்டு தன் தலையை உலுக்கி கொண்டான். கேக்குது, சொல்லு. என்ன? எனக்கு போன் பண்ணிருக்க? என்ன விஷயம் என்று அவன் கேட்க, உனக்கு உன் கம்பெனில ஒரு வேலை வேணும் என்று அவள் சொல்ல, ஏன், என்னாச்சு? உன்னோட புருஷன் கூட சந்தோஷமா தானே இருக்க. அப்புறம் என்ன என்னோட கம்பெனில வேலை கேட்கிற? இங்க பாரு அன்பு, நான் உன்கிட்ட எதுவும் சொல்ல விரும்பல. நீ மறுபடியும் கேட்காத. உனக்கு அது தேவையில்லாத விஷயம்.
எனக்கு உன் கம்பெனியில் வேலை வேணும் என்று கேட்கிறேன். இருந்தா தா, இல்லைன்னா வேண்டான்னு சொல்லு. அவளின் குரல் அவனை ஏதோ செய்ய அவனும் கொஞ்சம் நேரம் யோசித்து விட்டு, நீ கம்பெனிக்கு வா, நான் பார்த்துட்டு உனக்கு சொல்றேன். முதல்ல நம்ம நேர்ல பேசுவோம், அதுக்கப்புறம் எந்த முடிவா இருந்தாலும் எடுக்கலாம். எடுத்த உடனே கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்காத என்று அன்பு சொன்னான். அடுத்த கணம் போன் வைக்கப்பட்டது. அவன் போனை பார்த்து கொண்டே தலையில் அடித்து கொண்டான். இவ இன்னும் திருந்தல. பேசிட்டு இருக்கும் போதே போனை கட் பண்றா. என்ன பொண்ணு இவ? எப்படியோ நல்லா இருந்தா சரி என்று சொல்லிக் கொண்டே காய்களை நறுக்கினான். எல்லா வேலையும் முடித்து கொண்டு ஆபீஸ் புறப்பட்டு கொண்டவன் தன் கையில் இருந்த சாதத்தை பிசைந்து பிரியாவின் அருகே சென்றான். தூங்கிக் கொண்டிருந்த அவளை வலுக்கட்டாயமாக எழுப்பி தன் கையில் இருக்கும் சாதத்தை ஊட்டி விட்டான். இங்க பாரு பிரியா, எப்ப பாரு நான் உன்னை பக்கத்திலேயே இருக்க முடியாது, இப்படி ஊட்டி விட்டுட்டே இருக்க முடியாது. ஏதோ ஒரு கொஞ்சம் முடியாம இருக்கிறதுனாலதான் செய்யறேன். இதுவே வழக்கமா எடுத்துக்காத. ஒழுங்கு மரியாதையா எந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்கு. நான் ஆபீஸ் போறேன், புரியுதா என்று அவன் கேட்க அவளோ தன் கண்களை நன்றாக முழித்து கொண்டு அவனை பார்த்தாள். பயத்துடனே பார்த்தாள். ஊட்டிவிட்ட மீதி சாதத்தை அவள் கையில் ஒப்படைத்து விட்டு அவன் கிளம்பி போக அவனால் கிளம்ப முடியாமல் திரும்பி வந்தான். முதலில் இப்படி பாக்குறத நிறுத்து. இத பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. உன் மாமா வந்த உடனே உன் மாமா கிட்ட உன்னை பத்திரமா ஒப்படைச்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அது வரைக்கும் நான் பயந்துட்டு தான் இருக்கணும். அவன் என்னோட டியர் ஃப்ரெண்டு. அவன் என்னிடம் ஏதாவது கேள்வி கேட்கிற மாதிரி பண்ணாத. உனக்கு நான் சொல்றது புரியுதா? நீ எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நான் எப்படியாவது இருட்டுறதுக்கு முன்னாடி வர்றதுக்கு பார்க்கிறேன். ஆனா நீயும் உன்னை கண்ட்ரோல்ல வச்சுக்க பாரு. வெளியே வராத. உன்னோட லைஃபுக்காக தான் சொல்றேன், சரியா என்று அவன் கேட்க சரி என்று தலையாட்டி கொண்டே, சீக்கிரம் வந்துடுவீங்க தானே, என்னை தனியா விடாதீங்க என்று அவள் சொன்னவுடன் அவன் தன்னையும் அறியாமல் அவள் நெற்றியில் ஒரு முத்தத்தை பதித்தான். சத்தியமா சீக்கிரம் வந்துடுவேன், என்னை நம்பு என்று சொல்லிக் கொண்டு வெளியே போகும் பொழுதுதான் யோசித்தான் தான் என்ன செய்தோம் என்று. அவள் என்ன கட்டிய மனைவியா? அவளை அணைத்து முத்தம் கொடுத்து வந்திருக்கிறேன் என்று யோசித்தான். ஏன் தன்னைத்தானே கட்டுப்படுத்த முடியவில்லை என்று யோசித்தான். எப்படி யோசித்தாலும் அவனுக்கு விடை தெரியவில்லை. கம்பெனியில் தன்னுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கும் போது கார்த்திக்கு போன் பண்ணினான். போனை பார்த்து சிரித்து கொண்டே போனை அட்டன் செய்தான் அன்பு. என்னடா செம்ம ஜாலியா இருக்க போல, எனக்கு போன் கூட பண்ணாம நீ பாட்டுக்கு சுதந்திரமா சுத்தற. உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன்டா. அடிக்கடி போன் பண்ணி எனக்கு டே பிரியா எப்படி இருக்கா என்று மட்டுமே கார்த்தி கேட்க, ஏண்டா உங்களுக்கெல்லாம் உங்க அத்தை பொண்ணு மட்டும்தான் விசாரிக்க இருக்காங்களா? ஏன் நாங்கெல்லாம் இல்லையா என்று அவன் கேட்க, டே முட்டாள், நீ ஆம்பளை பையன்டா, உன்னை போய் என்ன விசாரிக்கிறது? ஆனால் அவள் அப்படி கிடையாது, ஒரு பொம்பளை பிள்ளை. உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்திருக்கேன். முதல்ல அவளை தான் கேட்க முடியும். எப்ப பாரு எனக்கு அவன் ஞாபகமாவே இருக்குது. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா என் குடும்பத்துல எனக்கு சங்குதான். என்னை கொன்னுடுவாங்க. எங்க வீட்டு தேவதை அவள். ஆனா அவள் இங்க கஷ்டப்படுவதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குடா. நான் ஏமாத்திட்டு இருக்கேன்டா அவளை. நான் இது கூட